வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 16:8 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:8 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கொடுக்கிற வசனம் என்ன? உபாசபத்தில் கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? கர்த்தரை, ஆண்டவரை எப்பொழுதும் ஆல்வேஸ், எப்பொழுதும் எனக்கு முன்பாக, என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக, என்னுடைய படிப்புக்கு முன்பாக, என்னுடைய பிசினஸ்க்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை சுத்தம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க சோதரே, வாழ்க்கையில பயந்து உட்கார்ந்து இருக்கீங்க, வியாதிக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உனக்கு கொடுக்கிற இன்னைக்கு வசனம் என்ன? சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் சொல்றார், தாவி சொல்றாரு, கர்த்தரை, ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துக்கு பிரச்சனை உண்டாயிட்டே இருக்கும், போராட்டம் உண்டாயிட்டே இருக்கும். ஆனாலும் வசனம் சொல்லும், கர்த்தரை எப்போ முன்பாக வைத்திருங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஏன் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏசு முன்ன போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை. நிச்சயமாகவே கர்த்தரை முன்பாக வைத்து செயல்பட்டு பாருங்க. நிச்சயம் வாழ்க்கையில வெட்டுப்பட்டு போக மாட்டீங்க, தோல்வி சந்திக்க மாட்டீங்க. தேவனுக்கு மகிமை. திரும்ப வாசிங்க. 16 திரும்ப வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் ஆல்வேஸ் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரு. கர்த்தர் காப்பாற்றுவாரா? கர்த்தர் காப்பாற்றுவாரு. கர்த்தர் கரம் பிடிப்பாரா? கரம் பிடிப்பாரு. கொடுக்கிற வசனம் இன்னைக்கு என்ன? கர்த்தரை முன்ன வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். இன்னைக்கு தலைப்பு, நீங்க அசைக்கப்பட மாட்டீர்கள். எப்படி இருந்தா இயேசுவை கர்த்தரை முன்ன வச்சிருங்க, அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டு நாமத்தில் ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் இயேசுவை முன்ன வைத்து நடந்து போங்க, வெற்றி பெற்றுக்கொண்டு வருவீங்க, வெற்றி பெற்றுக்கொள்வீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லும். அன்னைக்கு பாருங்க, தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் முன்னே போனாரு. அங்க தாவீது ஈட்டியை பயன்படுத்தல, பட்டயத்தை பயன்படுத்தல. கர்த்தர் முன்ன போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் முன்னாடி வச்சான். ஆண்டவருக்கு மகிமையாற்றும். வெற்றியை பெற்றான், கோலியாத்தை மேற்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? தாய்வர்களே, இயேசு முன்ன வைத்திருக்கிறோம். நீ கேட்கிற சகோதரன், இயேசு முன்ன வைத்திருக்கிறப்போ நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? இயேசு முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. கொடுக்கிற வசனம் இன்னைக்கு என்ன? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை கஷ்டம், நீ அசைக்கப்படவே மாட்டீங்க, தோண்டு போகவே மாட்டீங்க. நீங்க இந்த மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. காரணம் என்ன? இயேசு முன்னாடி நிற்கிறாரு. நிச்சயமா இந்த வார்த்தை கேட்டு பிற்பனைகள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.